வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி 6வது நாளாக ஈரானில் கொட்டும் குண்டுமழை, அதிரும் ஹார்முஸ் ஜலசந்தி. அமெரிக்கா தாக்கினால் பிராந்திய உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்படும், ஈரான் கடும் எச்சரிக்கை. ஈராக் சிரியா எல்லையில் அதிரடி, எண்ணெய் டேங்கர் லாரியில் கடத்தப்பட்டு கிஸ்புல்லாவின் மாபெரும் ஆயுத கிடங்கு பறிமுதல். அக்டோபர் 7 போன்ற பயங்கரவாத ஊடுருவலை கமாசாலினி நடத்த முடியாது, இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தளபதி அவிப்ளூத் திட்டம். மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் மிக தீவிரமாக சூழ்ந்துள்ளன. ஈரானின் ராணுவ கட்டமைப்பை முற்றிலுமாக நிலைகுலைய செய்யும் நோக்கில் அமெரிக்க ராணுவம் தனது 5வது நாள் நள்ளிரவு தாக்குதலை அதிபயங்கரமாக தொடங்கியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி வியாழக்கிழமை மதியம் 2 மணி முதல் ஈரானின் முக்கிய பகுதிகள் மீது புதிய கட்ட தாக்குதல்கள் சரமாரியாக தொடுக்கப்பட்டு வருகின்றன. தொடக்கத்திலிருந்தே அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே தீராத பகை நிலவி வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கத்திற்கு எதிராக பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்தது, ரஷ்யாவுடன் கைகோர்த்து நவீன ஆயுதங்களை தயாரித்தது மற்றும் யுரேனியம் செறிவூட்டலை பல மடங்கு அதிகரித்தது போன்ற ஈரானின் நடவடிக்கைகள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தின. இதன் விளைவாக முதலில் இஸ்ரேலை முன்னிறுத்தி ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது அமெரிக்கா நேரடியாகவே களத்தில் இறங்கியுள்ளது. இந்த போரின் நேரடி பாதிப்பாக உலகளாவிய கச்சா எண்ணெய் உற்பத்தி ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்தது. சர்வதேச அளவில் 20% முதல் 30% வரையிலான கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் மிக முக்கிய பகுதியான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. இதனால் கப்பல்களில் ஏற்பட்டு கச்சா எண்ணெய் அங்கிருந்து நகர முடியாமல் தவித்தது. இதனை மீட்டெடுக்க அமெரிக்கா முயன்ற போது போருச்ச கட்டத்தை எட்டியது. உலக நாடுகளின் அழுத்தத்தால் தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஒன்று உருவான போதிலும் அது தற்போது மீண்டும் சுக்குநூறாக உடைந்துள்ளது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஈரான் கையெழுத்திட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த துரோகத்திற்கு ஈரான் நிச்சயம் விலை கொடுத்தே தீர வேண்டும். அதிபர் டிரம்ப் இதனை வேடிக்கை பார்க்க மாட்டார். அதன் விளைவைத்தான் இப்போது ஈரான் அனுபவித்து வருகிறது என்று எச்சரித்தார். மேலும் அமெரிக்காவின் முந்தைய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலுக்கு பிறகு ஈரான் இப்போது வலிமையான பயங்கரவாத நாடாக இல்லை என்றும் அதன் தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டு அந்த ஆட்சி ஒரு சிதைந்து அமைப்பாக மாற்றப்பட்டு விட்டது என்றும் லீவிட் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் ஈரானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய நகரமான பந்தர் அப்பாஸ் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அங்குள்ள ரயில்வே துணை மின் நிலையம் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதன் நேரடி படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருவதாக அல் ஜசீரா ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மறுபுறம் அமெரிக்கா தனது தாக்குதலை எல்லையற்ற அளவிற்கு தீவிரப்படுத்தாத வரை நேரடி தாக்குதல் நடத்துவதை தவிர்க்கவே ஈரான் விரும்புவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் நம்புகின்றன. ஒரே நேரத்தில் இருமுனை போரை தவிர்க்க ஈரான் நினைத்தாலும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகள் ஈரானின் இந்த நிதானத்தை குலைக்கக்கூடும் என தி ஜெருசலேம் போஸ்ட் இதழ் எச்சரித்துள்ளது. அதிபர் டிரம்ப் இந்த ராணுவ நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்த ஒப்புதல் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் மத்திய கிழக்கில் எந்த நேரமும் மிகப்பெரிய வெடிப்பு நிகழலாம் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்களும் கடற்படை முற்றுகையும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் உள்ள உள்கட்டமைப்புகளை தரைமட்டமாக்குவோம் என்று ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. அதேவேளையில் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கிய பாதையான செங்கடல் மற்றும் பாப்பல் மண்டிப் ஜலசந்தியை முற்றுகையிட ஜேமனின் கூதி அமைப்பிற்கு ஈரான் அறிவுறுத்தியுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களை இலக்கு வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய காதமல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ராணுவ அதிகாரி கர்னல் எப்ராஹிம் சொல்பகாரி, ஈரானிய உள்கட்டமைப்புகளை தாக்க துணிந்தால் இந்த பிராந்தியம் முழுவதும் உள்ள அனைத்து உள்கட்டமைப்புகளையும் எங்கள் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் நசுக்கி தரைமட்டமாக்கிவிடும். மேலும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா தலையீடு அனுமதிக்க மாட்டோம். இது ஈரானின் வெல்ல முடியாத சிவப்பு கோடு என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சமீபத்தில் ஈரான் அறிமுகப்படுத்திய புதிய ஆளில்லா விமான தொழில்நுட்ப உற்பத்திகள் அமெரிக்க மற்றும் அதன் கூட்டாளி நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன. ஜூலை 14 முதல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக புதிய வான்வெளி தாக்குதலை தொடங்கியதோடு ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் கடுமையான கடற்படை முற்றுகையை அமல்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா தங்களின் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்கினால் செங்கடல் வழியாக செல்லும் முக்கிய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதையான பாப்பல் மண்டிப் ஜலசந்தியை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு ஜேமனின் கூதி
ஹூதி இயக்கத்திற்கு ஈரான் உத்தரவிட்டுள்ளதாக 3 முக்கிய வட்டாரங்கள் ஜூலை 16 அன்று ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளன. பாப்பல் மண்டிப் ஜலசந்திக்கு அருகே ஹூதி அமைப்பினர் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் நிலைநிறுத்தி இறுதி உத்தரவுக்காக காத்திருப்பதாக அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் ஏற்கனவே ஜேமனில் முகாமிட்டுள்ளதாகவும் இந்த நீர்வழி பாதையை மூடும் நடவடிக்கைகளை அவர்கள் நேரடியாக கண்காணிப்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது. சவுதி அரேபியா தங்கள் நாட்டு விமான நிலையத்தின் மீது குண்டு வீசியதாக கூறி ஹூதிகள் அண்மையில் சவுதி மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இது இருதரப்புக்கும் இடையே நிலவி வந்து 4 ஆண்டு கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துள்ளது. ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்பொழுது செங்கடல் மற்றும் பாப்பல் மண்டிப் முடக்கப்பட்டால் அது உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும். மத்திய கிழக்கின் மிக முக்கிய 2 எண்ணெய் ஏற்றுமதி பாதைகளும் ஒரே நேரத்தில் சீர்குலைவது உலகளவில் வரலாறு காணாத எரிசக்தி பற்றாக்குறையை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. ஜலசந்தியை மூடுவது குறித்து பேசிய அதிகாரி ஒருவர், துப்பாக்கி வைத்திருக்கும் எவரும் எளிதில் கப்பல் போக்குவரத்தை தடுத்துவிட முடியும். இதற்கு அதிநவீன ஏவுகணைகள் தேவையில்லை என்று அதன் தீவிரத்தை விவரித்துள்ளார். லெபனானின் ஹிஸ்புல்லா ஈராக்கிய ஷியா அமைப்புகளுடன் இணைந்து ஹூதிகளையும் தனது பிராந்திய எதிர்ப்பு அச்சின் ஒரு பகுதியாகவே ஈரான் கருதுகின்றது. ஹூதிகளுக்கு ஈரான் ஆயுதங்களும் நிதியுதவியும் வழங்குவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டும் நிலையில் ஈரான் அதனை தொடர்ந்து மறுத்து வருகின்றது. அமெரிக்கா ஈரான் இடையேயான இந்த நேரடி மோதல் போக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியற்ற சூழலை உருவாக்கியுள்ளதுடன் உலகளாவிய பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. ஈராக்கிலிருந்து சிரியா வழியாக லெபனானுக்கு கடத்த முயன்ற பயங்கரவாத ஹிஸ்புல்லா அமைப்பின் மாபெரும் ஆயுத சரக்குகளை சிரிய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து கைப்பற்றியுள்ளன. எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி ஒன்றிற்குள் ரகசிய பதுங்குகுழி அமைத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் சிரியா ஈராக் எல்லையான தென் பகுதியில் சிரிய பாதுகாப்பு படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான சானா மற்றும் சிரிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த வியாழக்கிழமை அன்று எல்லைக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த சந்தேகத்திற்கு இடமான வாகனம் ஒன்றை சிறப்பு பாதுகாப்பு பிரிவினர் கண்டறிந்தனர். சிரிய பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாகவே எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த எண்ணெய் டேங்கர் லாரியை சோதனையிட்ட போது அதற்குள் பிரமாண்டமான ஆயுத கிடங்கு ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பயங்கரவாத ஹிஸ்புல்லா அமைப்பின் நலனுக்காக இந்த ஆயுத சரக்கு சிரியாவின் எல்லை வழியாக லெபனானை நோக்கி செல்லவிருந்தது. இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள சதி திட்டங்கள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய சர்வதேச கடத்தல் வலையமைப்புகளை அடையாளம் காண தீவிர விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என சிரிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவ ஆய்வகங்கள் மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் முதல்கட்ட தகவலின்படி பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களின் விவரம் பின்வருமாறு: ஆளில்லா விமானங்கள், குறைந்தபட்சம் 100 அதிநவீன ட்ரோன்கள், ஏவுகணைகள், நீண்ட தூர ஏவுகணைகள், டாங்க் எதிர்ப்பு வழிகாட்டு ஏவுகணைகள் மற்றும் பாவை வகை பயண ஏவுகணைகள். தொழிற்சாலை தயாரிப்புகள் ஆளில்லா விமானங்களில் பொருத்துவதற்காக தொழிற்சாலையிலேயே பிரத்யேக மின்சார வெளியீட்டு பொறிமுறைகள் மற்றும் பொருத்தும் போல்ட்டுகளுடன் தயாரிக்கப்பட்டு ஆர்பிஜி போர்க்குண்டுகள் மற்றும் ஒளியிலை சுருள்கள். இதுகுறித்து வடக்கு ஆஸ்திரேலிய எல்லை அச்சுறுத்தல்களை கண்காணிக்கும் அல்மா ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையங்கள் தெரிவிக்கையில், இந்த ஆயுத கடத்தல் முயற்சி ஹிஸ்புல்லா அமைப்பின் வான்வெளி பிரிவான பிரிவு 127 வெளிப்படுத்துவதற்கும் அதன் அதிநவீன ரத்வான் படை தாக்குதலுக்கு தயாராகி வருவதற்கும் சான்றாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 7 அன்று நிகழ்ந்தது போன்ற ஒரு பாரிய பயங்கரவாத ஊடுருவல் தாக்குதலை நடத்தும் திறனை ஹமாஸ் அமைப்பு இப்போது முழுமையாக இழந்துவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் மத்திய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் அவி ப்ளூத் தெரிவித்துள்ளார். காசா பகுதிக்கு வடக்கே உள்ள நெடிவ் காசாரா என்ற எல்லைப்புற சமூகத்தில் நடைபெற்ற ராணுவத்தின் 99வது இருப்பு படை பிரிவின் தலைமை பொறுப்பு மாற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விழாவில் கூடியிருந்த ராணுவ அதிகாரி மற்றும் வீரர்கள் மத்தியில் பேசிய மேஜர் ஜெனரல் அவி ப்ளூத் தெரிவித்ததாவது: அக்டோபர் 7 அன்று நடந்தது போன்ற ஒரு கொடூரமான பயங்கரவாத ஊடுருவல் அச்சுறுத்தல் இனிமேல் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. காசா பகுதியின் 60%க்கும் அதிகமான பகுதி தற்போது நமது முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. காசா எல்லைப்புற சமூகங்களின் பாதுகாப்பிற்காக 2 பிரத்யேக படைப்பிரிவுகளும் மிக சிறந்த IDF வீரர்களும் எல்லையில் ஒரு வலுவான பாதுகாப்பு மண்டலத்தை அமைத்து அரணாக விளங்குகின்றனர். இருப்பினும் ஹமாஸ் இன்னமும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்றும் சவால்கள் நீடிப்பதாகவும் அவர் எச்சரித்தார். எங்கள் கண்கள் எப்போதும் திறந்து இருக்கின்றன. இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் மாறாத ஒரு கொலைகார அமைப்பாக ஹமாஸ் இன்னும் தனது எஞ்சிய திறன்களை தக்க வைத்துக் கொண்டு செயல்பட முடிகின்றது. எனவே நமது பணி இன்னும் முடியவில்லை என்று அவர் வீரர்களுக்கு நினைவூட்டினார்.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.